வெரி குட் மார்னிங் கைஸ். ஹேவ் அ குட் டே. இன்னைக்கு ஒரு பரபரப்பான நாளா இருக்க பொழுது. காலையில இயர்லி மார்னிங் இஸ்ரேல் வந்து ஈரானோட நியூக்ளியர் புரோகிராம்ஸ டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, நியூக்ளியர் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம். ஸோ இதனால வந்து ஆயில் வந்து 5% ஆக்சுவலா இப்ப இன்னமுமே கூட ஜம்ப் ஆயிடுச்சு. நம்ம சார்ட்ல பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்ஸ் டவுன். கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஆல்ரெடி 350 பாயிண்ட்ஸ் டவுன். நேத்து நிஃப்டி வந்து 24,888ங்கிற ரேஞ்சில க்ளோஸ் ஆச்சு. 1% டவுன். சென்செக்ஸ் 1% டவுன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஆல்மோஸ்ட் 2% டவுன். ஸோ பாக்கி எல்லாமே பிராடர் மார்க்கெட் எல்லாமே 1.5% டவுன். ஸோ நேத்து ட்ரிகரா இருந்தது அந்த பிளேன் கிராஷ். ரொம்ப துயரமான ஒரு விஷயம். ரொம்ப ட்ராஜிக் திங் இந்தியால நடந்த ரீசென்ட் விஷயத்துல ரொம்ப மோசமான ஒரு விபத்து. மே காட் கிவ் ஸ்ட்ரென்த் டு தோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் லாஸ்ட் தேர் லைஃப் இன் திஸ் கிராஷ். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு போவோம் நேரா. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஒரு 24,600ங்கிற அந்த சப்போர்ட்ல இருக்கு இப்போ. இத கிராக்கிங் டவுன் ஃபர்தரா டவுன் போக வாய்ப்பு இருக்கு. 1 ஹார்ல போய் பார்ப்போம். இது வந்து கிஃப்ட் நிஃப்டி சார்ட்டு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. பட் லுக்கிங் அட் த மார்க்கெட் கண்டிஷன் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறது மார்க்கெட் ஓப்பன்ல தான் தெரியும். லெட் அஸ் சீ நிஃப்டி. நிஃப்டி நேத்து மார்னிங் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஐ மீன் நேத்து அனாலிசிஸ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டு. இந்த இந்த 25,000 வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போனா தான் வந்து அது புல்லிஷா இருக்கும். அதால பிரேக் பண்ண முடியும் வால்யூம்ன்னு சொல்லியிருந்தேன். பட் நேத்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த 25,000ல வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு. பட் இந்த ஈவென்ட் வந்து ட்ரிகர்ட் இட். இது ஒரு பெரிய கிராஷ் பிரிங்கிங் இட் டவுன். ஸோ எனக்கு என்னமோ இன்னும் ஃபர்தரா வந்து இது கீழ போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து கேப் டவுன் வந்து இந்த ரேஞ்சில தான் இப்போ ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. 24,600 இந்த ரேஞ்சில தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். மேபி இன்னைக்கு இது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இந்த லோவ கூட டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட் வில் பி எ ஹியூஜ் டவுன். மார்க்கெட் ஓப்பன்ல பார்ப்போம். அப்பதான் அது என்னன்னு தெரியும். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் யுஎஸ்லாம் 1.5% டவுன். கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது 24,634ங்கிற ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 360 பாயிண்ட் டவுன். ஜப்பான் 1.5% டவுன். ஹாங்காங் 1.5% டவுன். தைவான் 1% டவுன். சிங்கப்பூர் 0.5% டவுன். யூரோப் 2% டவுன். ஜப்பான் 0.5% டவுன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பியரிஷா தான் இருக்கு. ஸோ பியர்ஸ் பேக் ஆன் த ஸ்ட்ரீட். ஆயில் பார்ப்போம். ஆயில் இன்னைக்கு ஒரே நாள்ல இட் சர்ஜ்டு 7-8% இப்போ. ஒரு டைம்ல வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 10% அப். ஸோ மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த டென்ஷன் இருக்கிறதுனால ஆயில் பிரைஸ் விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து இந்தியன் கம்பெனிஸ் அதாவது ஆயில் ரா மெட்டீரியலா இருக்கிற கம்பெனிஸ், அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், பெயிண்ட் கம்பெனிஸ், ஒரு சில கெமிக்கல் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து நெகட்டிவான நியூஸ். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் கோல்டு வந்து இட் இஸ் ட்ரையிங் டு புஷ் பியாண்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ். $3,434 அப்படிங்கிற ரேஞ்சு. இது ஒரு ட்ரிகரா இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணி கோல்டு மேலும் மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆகும்னா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்ல இருந்து பாண்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் கோல்டு சேஃப் அசட்ஸை நோக்கி தான் போகும். ஸோ பாண்டு, கோல்டு அண்டு டாலர் இது எல்லாமே வந்து தொடர்ந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் பார்ப்போம். டாலர் இண்டெக்ஸ் ஒரு ரிவர்சல் எடுக்குது. ஸோ மேபி வந்து ஹெவி பையிங் வந்துச்சுன்னா இது வரும். ஸோ இன்னும் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும், நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஸோ ஃபண்ட்ஸ் வில் மூவ். பிக் மணி வில் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இட் வில் பி அ கயாட்டிக் டே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து எந்த ஒரு ட்ரேடு எடுக்கிறதும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய ஷார்ட் டேர்ம் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. எதை ஹோல்ட் பண்ணலாம், எதை வந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி எக்ஸிட் ஆகுங்க. உங்களோட கேபிட்டல் தான் முக்கியம். ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பார்க்க போகிறதில்ல. சின்ஸ் நம்ம மார்க்கெட் ஓப்பனில் தான் என்ன நடக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோ ஒரு ஷார்ட் அப்டேட்டாக, மார்னிங் அப்டேட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக போடுறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்றைக்கி மார்க்கெட்டில். ட்ரேட் வெரி கேர்ஃபுல்லி. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் வந்து டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல். லிவ் டுடே டு ஃபைட் டுமாரோ. யூ ஷுட் ஹாவ் தட் ஆட்டிடியூட். ஸோ சேவ் யுவர் கேபிட்டல், அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ டேக் கேர் கைஸ். ஹாவ் அ குட் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட் ஆல் யுவர் சப்போர்ட். ஐ வில் கம் அப் வித் வீடியோ இஃப் எதுவும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்றைக்கே வந்து ஐ வில் கம் அப் வித் அனதர் வீடியோ ஆன் லைவ் மார்க்கெட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.